சென்னை பட்டாபிராம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவர்கள் இருக்கும்போதே கொசு மருந்து அடிக்கப்பட்டது குறித்து பெற்றோர் கேள்வி எழுப்பிய நிலையில் மாநகராட்சி பணியாளர் ஒருவர் அலட்சியமாக பேசியதாக புகார் கூறப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியில் ராமகிருஷ்ணா தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஆவடி மாநகராட்சி சார்பில் பள்ளிகளில் கொசு மருந்து அடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக காலை வேளையில் வகுப்பு நடைபெறும் நேரத்தில் மாநகராட்சி பணியாளர்கள் பள்ளி வளாகம், வகுப்பறை உள்ளிட்ட இடங்களில் கொசு மருந்து அடித்துள்ளனர். இதனால் குழந்தைகள், மாணவர்கள் என பலருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகள் கொசு மருந்து நொடி தாங்க முடியாமல் மூக்கினை மூடியபடி நின்றுள்ளனர். இதுகுறித்து பெற்றோர் அங்கிருந்த மாநகராட்சி சுகாதாரத்துறை பணியாளர்களிடம் கேட்டதற்கு ஏய் போ என உரிமையில் மிரட்டும் பாணியில் பேசியுள்ளனர். இதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் ஆகியோர் சம்பந்தப்பட்ட பணியாளர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். உங்க வீட்டுல அச்சா நல்லா இருக்குமா? அந்த மாதிரியா என்ன சொல்லுங்கண்ணா? அச்சா நல்லா இருக்குமா? வாங்க இப்படியே போலாம். வாங்க வந்து வாங்க, நீ வாங்க. ஹலோ, குழந்தைங்க அவ்வளவு பேர் 200 பேர் நிக்கிது மூக்க மூடிக்கிட்டு. என்ன வேணுமா? உங்க வீட்டுக்கு வந்தவனே படிக்கல, எங்க வீட்டுக்கு வந்தா படிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்றா? உள்ளவா ஸ்கூல் வாங்க. உங்க கமிஷனர் பேசியாச்சு சார், நீங்க போங்க. நல்லா முறைக்கிறியா அப்படியே? என்ன ஆச்சா? எதனா ஆச்சுன்னா நீ பொறுப்பா? ஆச்சுன்னா நீ பொறுப்பாயிடுவியா? என்ன ஆச்சா? இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாரு.